இன்றைக்கி கடவுள் முன் கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 24:19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். சவுல் தாவீதை கொல்லணும்னு துரத்திக்கிட்டே இருக்கிறான். தாவீதும் ஓடி ஒளியாத இடமே இல்லைன்ற அளவுக்கு சவுல்கிட்ட மாட்டிக்காமல் ஒளிஞ்சு தப்பிச்சு போகிறான். இப்படி இருக்கும்போது சவுல் ஒரு இடத்துல தனியாக இருக்கிறத தாவீதும் தாவீதோட வேலையாட்களும் பார்த்துட்டாங்க. அப்போ தாவீதோட வேலைக்காரவங்க தாவீதை பார்த்து, சவுல் தனியாக இருக்கான், இப்போ நீங்கள் அவனை கொன்று போட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு தாவீது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறத கேட்டுட்டு இருந்த சவுல் மனம் மாறி தாவீதை பார்த்து, ஆகாதவன் ஒருத்தன் நம்மளுடைய கையில் மாட்டிக்கிட்டானா அவனை சுகமாக யாருமே போக விட மாட்டாங்க. ஆனால் நீயோ நல்லவன், என்னை கொல்லணும்னு நினைக்கல, இதுக்காகவே தேவன் உனக்கு நன்மை செய்து ராஜாவாக ஆக்குவார் அப்படின்றத சொல்கிறான். நிறைய தடவை நாமளும் பிரச்சனை பண்ணின மனிதர்களை விலகி போகும்போது அவங்களுக்கு பயந்து தான் நம்ம ஒதுங்கி போகிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த மனுஷன் சவுல்ன்ற காரணம் இருந்தது போல் நமக்கும் அன்போ இல்லை மரியாதையோ இல்லை உறவோ இல்லை நட்போ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கும் இருக்கும். அதனால் பதில்கள் நம்ம செய்யாமல் அடிக்காமல் திட்டாமல் விலகி போவோம். ஒரு நாள் நமக்கும் காலம் வரும். அன்னைக்கு நம்மளை எதிரியாக பார்க்குறவங்களே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் செய்வார். அப்போ தெரியும் எல்லாருக்கும் யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் தேவன் இருக்கிறாருன்னு. ஆமேன்.